கலிங்க விஜயம் அத்தியாயம் 33 தென் கலிங்க நாடு. அன்று முழுவதும் பணிகளில் கவனம் செலுத்திய கருணாகரன் மாலை நேரத்தில் மணவாளினி தங்க வைக்கப்பட்டிருந்த விருந்தினர் அறைக்கு சென்றான். மணவாளினியின் பெற்றோர்கள் பிரயாண களைப்பில் நன்றாக உறங்கிவிட்டிருந்தனர். மணவாளினியின் எண்ணம் முழுவதும் கருணாகரனை பற்றியே இருந்தது. தன்னுடைய சகோதரனை தேடும் பொறுப்பு முழுவதும் கருணாகர தொண்டைமானிடம் இருந்ததால் அவளுக்கு தன் சகோதரனை பற்றிய கவலை கூட அவ்வளவாக இல்லை. கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து படைகளுடன் ஒரு காளை மாட்டு வண்டியில் வரும்போது இடையே கருணாகரன் வந்து தங்களை பார்த்துவிட்டு செல்வான் என்று எண்ணினாள் மணவாளினி. ஆனால் கருணாகரன் வரவில்லை. அவனுக்கு இருந்த பணிகளில் தங்களை வந்து பார்க்கவில்லையே என்ற குறை இருந்தாலும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சாலையின் இரு புறங்களிலும் புதிய இடங்களை பார்ப்பதும் இயற்கை அழகை ரசிப்பதிலும் மனதை செலுத்தினாள். காஞ்சியை நெருங்கும் போது மணவாளினி கண்ட காட்சிகள் அவளுக்கு பிரமிப்பை ஊட்டின. தூரத்திலிருந்து வரும்போதே பெரிய பெரிய கோபுரங்கள் தெரிந்தன. மாட மாளிகை நிறைந்திருந்த அதிசயத்தை கண் கொட்டாமல் பார்த்தாள். கல்வியில் கரை கண்ட காஞ்சி நகரில் கல்வி சாலைகளும் பாடசாலைகளும் மாணாக்கர்களும் ஆசிரியர்களும் வேதம் படிப்பவர்களும் அந்தணர்களும் சாமியார்களும் புத்த பிட்சுக்களும் இருந்ததைக் கண்டு அவள் காணாத அதிசயங்களை காண்பது போல பார்த்தாள். ஆகா, இந்த நகரத்தை பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கிறது! கங்கை கொண்ட சோழபுரத்தை காட்டிலும் இந்த நகரம் மிக பெரியதாக இருக்கிறதே. தஞ்சை நகரை விட பிரம்மாண்டமாக தெரிகிறதே. மணவாளினி ஓரிரு முறை தஞ்சை நகருக்கு சென்றிருக்கிறாள். அப்போதெல்லாம் அங்கிருந்த கோட்டை கொத்தளங்களையும் மாட மாளிகைகளையும் பார்த்து பிரமிப்பு அடைந்திருக்கிறாள். ஆனால் தஞ்சையை காட்டிலும் காஞ்சி நகரம் மிகவும் ஜன நெருக்கடி மிகுந்து ஜே ஜே என்றிருப்பதை பார்த்ததும் இந்நகரத்தின் தலைவனானவன் தன் உள்ளம் கவர்ந்த கருணாகரன் என்ற காரணத்தினால் தானும் இந்த நகரத்தின் தலைவியாக மகாராணியாக வலம் வரப்போகிறோம் என்ற எண்ணமும் மணவாளினிக்கு வந்து அவளது இதழ்களை விரிய வைத்தன. ஆனால் இப்போதுள்ள சூழ்நிலையில் நகரத்தை சுற்றி பார்க்க முடியாது. இந்த மாளிகையில் விருந்தினர் அறையிலேயே அடைபட்டிருக்கத்தான் வேண்டும் என்று நினைத்து பெருமூச்சு விட்டு கொண்டாள். அன்று மாலை தன் பெற்றோர்கள் பிரயாண களைப்பின் காரணமாக சீக்கிரமே உறங்கத் தொடங்கினர். மணவாளினிக்கு உறக்கம் வரவில்லை. ஒரு கட்டிலில் அமர்ந்தபடி தன் எதிர்காலத்தை பற்றி மகிழ்ச்சியுடன் சிந்தித்த போது அறைக்கு கருணாகரன் வந்து சேர்ந்தான். கருணாகரன் வந்தவுடன் முகமலர்ச்சியுடன் அவனை வரவேற்றவள் எதிரே இருந்த ஆசனத்தில் அமர கூறினாள். மணவாளினி, பிரயாணம் எப்படி இருக்கிறது? மிகவும் களைப்படைந்து விட்டாயா என்று கேட்டான் கருணாகரன். இல்லை இல்லை, நான் மலர்ச்சியுடன் தான் இருக்கிறேன். நீங்கள் எங்களுடன் வருவது எனக்கு மேலும் உற்சாகம் அளிக்கிறது. பிரயாணத்தின் நடுவே உன்னை வந்து சந்திக்கவில்லை என்று கேலி செய்கிறாயா? அப்படியெல்லாம் இல்லை அரசே. உங்களுக்கு எவ்வளவோ கடமைகள் காத்திருக்கும் போது நடுவில் அவ்வப்போது எங்களையும் வந்து சந்திக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் முன்னணியில் செல்ல வேண்டியவர் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது அரசே. மணவாளினி, உன் பெற்றோர்களுக்கு வசதி சரிவர இருக்கிறதா? வேளா வேளைக்கு உணவும் நீரும் கிடைத்ததா? எல்லாம் சரிவர கிடைக்கிறது. என் பெற்றோர்கள் பிரயாண களைப்பினால் இப்போதுதான் உறங்க சென்றிருக்கிறார்கள். அவர்களை சென்று அழைத்து வரட்டுமா? வேண்டாம், அவர்கள் உறங்கட்டும், நன்றாக ஓய்வெடுத்து கொள்ளட்டும். இன்னமும் நீண்ட தொலைவு பிரயாணம் செய்ய வேண்டி இருக்கும். நீ காஞ்சி நகருக்கு இதற்கு முன்பு வந்திருக்கிறாயா? இல்லை அரசே, இந்நகருக்கு முதல் முறையாக இப்போதுதான் வருகிறேன். உனக்கு இந்த நகரை சுற்றி காண்பிக்க வேண்டும். எல்லா இடங்களுக்கும் கோயில்களுக்கும் உன்னை அழைத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது. அருகில் எங்கேயாவது போய்விட்டு வருவோமா? வேண்டாம், இப்போது வேண்டாம். இன்னொரு நாள் ஆறாமல சுற்றி பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு ஓயாத பணிகள் இருந்து கொண்டே இருக்கின்றன அல்லவா? உன்னை விட எனக்கு முக்கியமான பணி ஒன்றும் இல்லை. சரி, இம்மாளிகைக்கு அருகில் ஒரு பூந்தோட்டம் உள்ளது. வா, நாம் இருவரும் அங்கு செல்வோம். இந்த மாலை நேரத்தில் நில ஒளியில் பார்ப்பதற்கு மிகவும் ரம்யமாக இருக்கும் என்று கூறிய கருணாகரன் மணவாளினியை அழைத்து கொண்டு மாளிகைக்கு பின்புறமுள்ள பூந்தோட்டத்துக்கு சென்றான். நிலவு குளிர்ச்சியான ஒளியை பிரகாசித்து கொண்டிருந்தது. அந்தி நேரத்தில் பூக்கும் மலர்கள் வாசனையை பரப்பி கொண்டிருந்த பூந்தோட்டத்தின் மத்தியில் ஒரு செயற்கையான குளம் வெட்டப்பட்டிருந்தது. குளத்தின் கரையில் இருந்த மேடையில் இருவரும் சென்று அமர்ந்தனர். கருணாகரன் மணவாளினியின் மெல்லிய கையை பற்றி தன் இரு கரங்களிலும் வைத்து கொண்டான். அரசே, என் கையை இப்போது பற்றி கொண்டிருக்கிறீர்கள். முறைப்படி எப்போது என்னை உங்கள் உடைமையாக்கி கொள்ளப் போகிறீர்கள்? அன்பே, இப்போது பற்றியிருக்கும் உன் கை எப்போதோ என் உடைமையாகிவிட்டதே. நமது உள்ளங்கள் எப்போது ஒன்றிணைந்தனவோ அப்போதே நீ என்னுடையவளாகிவிட்டாய்.
வெறும் சடங்கும் சம்பிரதாயமும் மட்டுமே பாக்கி உள்ளது. நீங்களோ காஞ்சியின் பேரரசர், நானோ சாதாரண வேளாளரின் மகள். உங்களை உரிமையுடன் என்னை உடனே திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்பதற்கும் எனக்கு தயக்கமாக உள்ளது. மணவாளினி, நீ என்ன சாதாரண மங்கையா? பாண்டிய மன்னனின் ஒரே சகோதரி அல்லவா? எனினும் நீ அவசரப்படக்கூடாது. முதலில் உன் சகோதரர் இருக்குமிடம் தெரிய வேண்டும். மறுபடியும் நாம் சோழ நாட்டிற்கு திரும்ப வேண்டும். திரும்பிய உடனே முறைப்படி உன் சகோதரனின் சம்மதத்துடன் திருமணம் செய்யலாம். ஆம், அந்நிய தேசத்தில் என் சகோதரர் எப்படி உள்ளாரோ, நாம் அங்கே எந்தவிதமான ஆபத்துக்களை எல்லாம் சந்திக்க நேரிடுமோ? கலிங்க ஆட்கள் கொடுமைக்காரர்கள் என்று கேள்விப்பட்டதிலிருந்து என் மனம் ஒரு நிலையில் இல்லை. நமக்கு ஏதாவது நேர்வதற்கு முன்பு திருமணம் செய்வது கூட நல்லது என்று நினைக்க தோன்றுகிறது. மணவாளினி, என் வீரத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? ஏன் உன் மனம் இப்படி தடுமாறுகிறது? அரசே, எனக்கு உங்கள் வீரத்தின் மீது எவ்வித சந்தேகமும் இல்லை. வீராதி வீரரான உங்களுக்கு எவ்வித கெடுதலும் செய்வதற்கு இப்பூவுலகத்தில் யாருக்கும் துணிவில்லை. நான் அஞ்சுவது என் சகோதரனை பற்றியும் என்னை பற்றியும் தான். கவலைப்படாதே, அதுதான் உன்னை பிரியாமல் நான் உன்னுடனேயே இருக்கிறேன். எந்த அபாயம் நேரிட்டாலும் எதிர்கொண்டு உன்னையும் உன் குடும்பத்தாரையும் உன் சகோதரனையும் காப்பாற்றுவேன். நீ நம்பலாம். கருணாகரன் உறுதியுடன் கூறியதை ஆர்வம் பொங்க கண்கள் மலர மணவாளினி கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளது பூ உடலை தழுவிய கருணாகரனின் கைகள் தனக்கு அடைக்கலம் தருவதை உணர்ந்தாள். தன் உயிரும் உடலும் பாதுகாப்பதற்கு கருணாகரன் தன்னுடனேயே எப்போதும் இருப்பான் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது அவளுக்கு. எப்படியும் தன் சகோதரனை கருணாகரன் கண்டுபிடித்து விடுவான் என்ற எண்ணமும் அதனால் ஏற்பட்ட மன அமைதியுடன் லேசாக கண்களை மூடினாள் மணவாளினி. நீண்ட நேரமாக கருணாகரனின் அணைப்பில் இருந்த மணவாளினி பெற்றோர்கள் விழித்து கொண்டால் தன்னை காணாது தேடுவார்கள் என்பதை உணர்ந்தாள். கருணாகரனின் அணைப்பில் இருந்து மெல்ல விடுபட்டு தன் அறைக்கு திரும்பினாள். அடுத்த நாள் காஞ்சியிலிருந்து படை புறப்பட்டது. வெண்புறவியில் ஏறிக்கொண்டு முன்னணியில் சென்ற கருணாகரன் தனக்கு அருகிலேயே ஒரு ரதத்தில் மணவாளினியையும் அவளது பெற்றோர்களையும் அழைத்து கொண்டு சென்றான். குறுக்கே ஆறுகள் கால்வாய்கள் என்று கடந்து கிருஷ்ணன் ஆற்றங்கரை மூங்கில் பாலத்தையும் கடந்து வேங்கி நாட்டின் தலைநகரை அடைந்தான் கருணாகரன். படைத்தலைவருக்கான மாளிகையில் மணவாளினியையும் அவளது பெற்றோர்களையும் தங்க இடம் அளித்துவிட்டு நகருக்கு வெளியே இருந்த பாசறையில் தங்கிக் கொண்டான் கருணாகரன். படையில் இருந்த வீரர்கள் 10,000 ஆட்களை மட்டும் தலைநகர் பாதுகாப்பு பணியில் அமர்த்திவிட்டு மற்ற போர் வீரர்களையும் உப தலைவர்களையும் வேங்கி நாட்டின் வடக்கு எல்லைக்கு செல்லும்படி உத்தரவிட்டான். சோழ அரசாங்கத்தின் அரச பிரதிநிதியாக பொறுப்பு வகிக்கும் இளவயது பட்டத்து இளவரசர் விக்ரமன் வேங்கி நாட்டுக்கு வருவதற்கு இன்னும் சில தினங்கள் ஆகலாம் என்று செய்தி வந்தது. பட்டத்து இளவரசர் வருவதற்குள் சோழ மாளிகையை தயார்படுத்தும் பணிகளிலும் காவல் வீரர்களை அமர்த்தும் பணிகளிலும் கவனம் செலுத்தினான் கருணாகரன். மாலை நேரத்தில் பாசறைக்கு திரும்பியவன் அங்கு தனக்காக காத்திருந்த நீலவண்ணனையும் வீரதேவனையும் கண்டான். அரசே, நீங்கள் ஓய்வு இல்லாமல் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்களே, உங்களிடம் ஒரு விஷயத்தை கூறலாமா? உங்களுக்கு நேரம் இருக்கிறதா என்று பணிவுடன் கேட்டான் நீலவண்ணன். கருணாகரன் புன்னகையுடன் அவனை பார்த்து, நீலவண்ணா, கடமைகள் எப்போதும் நமக்காக இருக்கின்றன. அது போகட்டும், நீங்கள் கூற வேண்டியதை கூறுங்கள் என்றான். அரசே, பட்டத்து இளவரசர் விக்ரம சோழர் எப்போது இங்கே வரப்போகிறார்? இன்னும் 2 தினங்கள் கழித்து வரப்போவதாக செய்தி வந்தது. ஏன் கேட்கிறீர்கள்? விக்ரம சோழர் இங்கு வந்து பொறுப்பேற்கும் வரை நீங்கள் இங்கு இருக்க வேண்டும் அல்லவா? ஆமாம் நீலவண்ணரே, அது மட்டுமல்ல, அவர் வந்து பதவி ஏற்றுக்கொண்ட பிறகு கூட மேலும் சில நாட்கள் நான் அவருடன் இருக்க வேண்டும். அதற்கு முன்னதாக நானும் வீரதேவனும் கலிங்க நாட்டிற்கு சென்று நமது தோழர் மாரவர்மனை பற்றிய செய்திகள் ஏதாவது கிடைக்கிறதா என்று பார்க்கிறோம். நீலவண்ணன் கூறியதை பற்றி சிறிது நேரம் யோசனை செய்த கருணாகரன், பட்டத்து இளவரசர் விக்ரம சோழர் வந்த பிறகு ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றன. சக்கரவர்த்தி தன்னை பெரிதும் நம்பி இளவயது இளவரசரை ஒப்படைத்திருக்கிறார். தான் உடனே கலிங்க நாட்டிற்கு செல்ல முடியாது. ஆனாலும் மாரவர்மனை தேடும் பணியும் முக்கியமானது. அப்பணியை எக்காரணம் கொண்டும் ஒத்தி போடவும் முடியாது. நீலவண்ணனும் வீரதேவனும் திறமையானவர்கள். அவர்களுக்கு வடகலிங்க நாட்டில் அபாயம் நேரிட வாய்ப்பு அதிகம். ஆனால் தென்கலிங்க நாட்டில் ஓரளவு சுதந்திரமாக மாறுவேடம் பூண்டு அலைந்து திரிந்து ஏதாவது செய்தி கிடைக்கிறதா என்று இவர்களால் அறிந்து கொண்டு வர முடியும் என்று தோன்றுகிறது. முடிந்தால் இவர்கள் இருவருடன் மலவாணினியும் அவளது பெற்றோர்களும் கூட அழைத்து செல்லலாம்.
தானே மணவாளினி அழைத்து கொண்டு சென்றால் மற்றவர்களது கவனத்தை அது கவரும். ஆனால் நீலவண்ணனுடனும் வீரத்தேவனுடனும் சென்றால் அவ்வளவாக மற்றவர்கள் கவனத்தை கவராமல் அழைத்து சென்று விடுவார்கள். இவ்வாறு எண்ணிக்கொண்ட கருணாகரன், நீலவண்ணரே, நீங்கள் கூறியது சரியான யோசனைதான். நீங்கள் இருவரும் முதலில் தென்கலிங்க நாடு சென்று அங்கு கிருஷ்ணை ஆற்றங்கரை அருகே ஏதாவது ஒரு சத்திரத்தில் தங்கிக் கொண்டு அக்கம் பக்கத்தில் விசாரித்து மாரவர்மனை பற்றிய செய்திகள் கிடைக்கிறதா என்று பாருங்கள். உங்களுக்கு மாரவர்மனின் சகோதரி மணவாளினியையும் அவரது பெற்றோர்களையும் அறிமுகம் செய்து வைக்கிறேன். அவர்களும் நம்மோடு வேங்கி நாட்டிற்கு வந்துள்ளனர். அவர்களையும் அழைத்து கொண்டு நாளைய தினம் காலையிலேயே நீங்கள் புறப்படலாம் என்றான் கருணாகரன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.